இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க. நான் தான் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. தனியா நீயா ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு வந்துட்டியா? அப்படியே உன்ன கொழுத்து நெரிச்சு கொன்றுவேன். ஏய் சிவா, சிவா விடுடா. என்னடா எதுக்கு இப்ப அவளை அடிச்சிட்டு இருக்க? அக்கா, அவ என்ன சொன்னான்னு உனக்கு தெரியாது. எல்லாம் எனக்கு தெரியும். அவ சொல்றதெல்லாம் உன் நல்லதுக்கு தான். கேட்டா என்ன உனக்கு? இங்க பாருங்க, நான் கண்டிப்பா உங்க பேர்ல ரைஸ் மில்ல வாங்கியே தருவேன். நீங்க என்ன அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, நான் அந்த மில்ல வாங்குறதுல உறுதியா இருக்கேன். அப்ப அது நான் செத்ததுக்கு அப்புறம் தாண்டி நடக்கும். என் அண்ணனை மீறி அவர் சொல்லாததை எதையுமே நான் செய்ய மாட்டேன். உங்களுக்குன்னு நான் ஒரு மரியாதையை உருவாக்கணும்னு நினைக்கிறது தப்பா? வேணாண்டி, நீ எதையுமே என்னோட நல்லதுக்குன்னு நினைச்சு பண்ணல. இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த குடும்பத்துக்கு வாழ வந்துட்டு இந்த குடும்பத்துக்கே துரோகம் பண்ற. அப்ப நான் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்கல்ல? கேட்க மாட்டேன்டி. கடைசி வரைக்கும் என் அண்ணனுக்கு ஒரு தம்பியா இருப்பேனே தவிர எந்த ரைஸ் மில்லுக்கும் ஓனரா இருக்க மாட்டேன். நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை. இப்படி இந்த வீட்லயும் வெளியையும் யாரும் மதிக்காம வாழ்றதுக்கு நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? பேசாம நான் எங்கேயாவது போய் செத்து போறேன். ஏய், ஏன்டி பேசிட்டு இருக்க? போ, இப்பவே போய் செத்து தொலை போ. ஏய் சிவா, என்ன பேசுற? கா, இவளாவது சாவறதாவது சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காக்கா. போய் செத்து தொலை போ. பார்வதி, உன்னோட இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்படுறவன் கிடையாது, சரியா? ஒழுங்கா நான் சொல்றது கேட்டுக்கிட்டு இந்த வீட்ல இருக்கிறதா இருந்தா இரு, இல்லனா எங்கயாவது போய் செத்து தொலை போடி. ஏய் சிவா, போறேங்க போறேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் செத்து போறேன். பார்வதி, ஓடி. பார்வதி சும்மா. ஏய் என்னடா என்ன பேசிட்டு இருக்க? அவ பாரு போய்டா. வா அக்கா, அவ எங்கயாவது போட்டு சும்மா இருக்கா. வா சிவா, அவ ஏதாவது தப்பா ஏதாவது பண்ணிக்க போறா. வா பார்வதி, நில்லு. அக்கா, பார்வதி, அவ அதெல்லாம் பண்ண மாட்டாக்கா. நீ வாக்கா. ஆக மொத்தம் நம்ம குடும்பத்துக்குள்ள சுத்தமா நிம்மதியா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டல. இனிமே என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. எல்லாம் என் தலை எழுத்து. கூட்டிட்டு வந்து தொலைங்கக்கா அவளை. தனா, நீ கிளம்பு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். கதிர், அம்மாவோட ஆசீர்வாதத்தோட இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதை நாம நல்லபடியா பண்ணணும். நம்மள அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நம்மனாலையும் லைஃப்ல சாதிக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டணும். நம்ம அதை செஞ்சு காட்டுவோம் தானா. உன்னை என்னால நல்லா பாத்துக்க முடியும்னு மாமாக்கு என் மேல நம்பிக்கை வரணும். அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட வேணாலும் ரெடியா இருக்கேன். இந்த ஏஜென்சியை வச்சே நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரி, நான் வரேன். என்ன சித்தப்பா சொல்றீங்க? சித்திக்கு எதுவும்? அவளுக்கு ஒண்ணும் ஆகலம்மா, நல்லாதான் இருக்கா. என்ன லேசா அடிபட்டுருச்சு. அது தண்ணியில விழுந்ததுல கொஞ்சம் ஜலதோஷம், காய்ச்சல், அவ்வளவுதான். அதான் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏன் சித்தி இப்படி எல்லாம் பண்றாங்க? எனக்கும் ஒன்னும் புரியலம்மா. அவ புத்தி ஏன் இப்படி போகுதுன்னே தெரியல. அந்த ரைஸ் மில்ல வாங்கணும்னு சொல்லி கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கா. சித்தப்பா, பணம் இல்லாம எப்படி வாங்க முடியும்? அதுக்கு நிறைய செலவாகும்ல. அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. அவ சரியான வில்லங்கம் பிடிச்சவ. அவ்வளவு உறுதியா ரைஸ் மில்ல வாங்கணும்னு நிக்கிறாளே, அப்போ கண்டிப்பா பணத்துக்கும் எல்லாத்துக்கும் வெளியில ஏற்பாடு பண்ணிருப்பா. என்கிட்ட எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறா. நான் அதட்டி கேட்டா திரும்பவும் எங்கேயாவது போய் குதிச்சு தொலைச்சிருவாளோன்னு அவகிட்ட எதுவுமே கேட்க முடியல. அதான் இப்போதைக்கு அவ கேட்டதுக்கு சரின்னு சொல்லி என்கிட்ட எதுவும் சொல்லவும். பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவரால தாங்கிக்க முடியாதுமா. தம்பியே இப்படி பண்ணிட்டானேன்னு மனசு உடைஞ்சு போயிருவாரு. இந்த பார்வதியை இப்பவே வீட்டை விட்டு அடிச்சு விரட்டிடுவேன். ஆனா அவ அண்ணன்கிட்ட போய் ஏதாவது சண்டை போட்டு நம்ம குடும்பத்துல பிரச்சனையை வர வச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. அதான் நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் மாயா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சித்தப்பா. இப்ப நீங்க செஞ்சதுதான் கரெக்ட். நீங்க மட்டும் இதுக்கு ஒத்துக்காம போயிருந்தா பார்வதி சித்தி என்ன வேணாலும் பண்ணிருப்பாங்க. இவ இப்ப ரைஸ் மில்ல வாங்குறேன்னு பணத்துக்காக எங்கேயாவது கேட்க போய் அது அண்ணனுக்கு தெரிஞ்சா, தம்பி இப்படி சொல்லாம தனியா மில்லெல்லாம் வாங்க போறானேன்னு அண்ணன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதான் மாயா என்ன பண்றதுன்னே தெரியல.
கண்டிப்பா பணத்துக்காக சித்தி ஆல்ரெடி ஏதாவது பண்ணிருப்பாங்க. அவங்க எப்படி பணத்தை ரெடி பண்ண போறாங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறேன். ம் அப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். சரி மாயா. ம். பார்வதி. வரேங்க. ம் என்னது இது? மாத்திரை மருந்தெல்லாம் இருக்கு, போட்டுக்க. பரவாயில்லையே, பொண்டாட்டி மேல பாசம் இருக்கு, ஆனா கூடவே அதிகமா ரோஷமும் இருக்கு. மில்ல ஆரம்பிச்ச உடனே எல்லாத்தையும் தானா சரி பண்ணிடுவோம். மணி 7:30 ஆகுது. இவனே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஒரு ஏஜென்சியோட ஓனருங்கிற பொறுப்பு இருக்கா பாரு. கதிர், 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 ஏந்திர டைம் ஆகுது. கதிர், ம் கதிர், டைம் 7:30 ஆகுது. ஏந்திரு, ஏந்திரு கதிர். தானே போதும், தூக்கம் தூக்கமா வருது. தூக்கம் வருதா? ம் உன்ன கதிர், ம் கதிர், கதிர், தானே உன்ன ஏய், மறுபடியும் தூங்குறியா? திரும்ப தூங்குறியா நீ? இரு, நான் காது மூடிட்டா தூங்குற? உன்ன இப்ப எப்படி எழுந்திருச்ச பாத்தியா? அப்பவும் நாம நினைச்சா கூட முடியாதே. அண்ணன் வந்து கையெழுத்து போடணும். அவர் எப்படி பார்வதி கையெழுத்து போடுவாரு? சொத்து வேணும்னு கேட்டு பிரச்சனையே பண்ணிடலாம். ஐயோ பார்வதி, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத. உன் புருஷனுக்கு தெரிஞ்சா சொத்தை பிரிக்க கூட விட மாட்டான். ரகுராம் சகலை இப்ப இருக்கிற நிலைமையில சொத்தை பிரிச்சு கொடுப்பாரான்னு தெரியல. அதுக்கு எங்கிட்ட ஒரு வழி இருக்கு. நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா போதும். இருக்கிற நிலைமையில சொத்தை பிரிச்சு கொடுப்பார்.